வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். 1/4/2003 பின்னாடி தமிழ்நாடு அரசு பணியில் சேர்ந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கிடையாது. அவங்களுக்கு சிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற அந்த திட்டத்தில் தான் அவங்க வர்றாங்க. அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. 1/4/2003 பின்னாடி தமிழ்நாடு அரசு பணியில் ஜாயின் பண்ணியிருக்கிற அரசு பணியாளர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 20 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து போராடிட்டு வர்றாங்க அரசு ஊழியர் சங்கங்கள். பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்காங்க, போராட்டங்கள் நடத்தியிருப்பாங்க, வேலை நிறுத்த போராட்டங்களோட அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு தொடர்கதையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. 1/4/2003 பின்னாடி பணியில் சேர்ந்துள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது சம்பந்தமாக இது வரைக்கும் கவர்மெண்ட்டு 2-3 கமிஷன்லாம் போட்டு பார்த்தாங்க. இப்போ அதனுடைய ரிப்போர்ட்டில் எந்த விதமான பாசிட்டிவ் அப்ரோச் இல்லை. இப்போ ஒரு கமிட்டியை கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பென்ஷன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டி கடந்த ஒரு மாதமாக பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்களோட கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு 7-8 கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்திட்டாங்க. அதில் கலந்துக்கிட்ட அத்தனை அரசு ஊழியர் சங்கங்களும் ஒட்டுமொத்த கோரிக்கையாக எதை சொல்லியிருப்பாங்கன்னா 1/4/2003 பின்னாடி பணியில் சேர்ந்த அனைத்து பணியாளர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி ஆகணும் அப்படின்னு அவங்களுடைய ஒட்டுமொத்த குரலை அதில் சொல்லியிருப்பாங்க. அது வரவேற்கத்தக்க ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் சில சங்கங்கள் சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1/4/2003 பின்னாடி பணியில் சேர்ந்து தற்போது பணியில் உள்ள அரசு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த சிபிஎஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை 2ஆக பிரிங்க. எம்ப்ளாயினுடைய கான்ட்ரிபியூஷன், அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, அதை பிரித்து அதை ஜிபிஎஃப் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட ஜிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. அது மாதம் கண்டினியூ ஆகும். அவருடைய அக்கௌண்ட்டில் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனாக போட்ட அமௌண்ட்டு, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் வந்திருக்கும், கவர்மெண்ட் சைடில் இருக்கும். அதை ஏதோ ஒரு இதில் முதலீடு பண்ணுங்கள். அதிலிருந்து வரக்கூடிய வட்டியை வச்சு நீங்கள் இனிமேல் ஓய்வு பெறக்கூடிய பணியாளர்களுக்கு பென்ஷனை கொடுத்துட முடியும் அப்படின்னு ஒரு நல்ல சஜஷனை கொடுத்துருக்குறாங்க. இது எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது மட்டும் இந்த பிரச்சனையில் தீர்வாக பார்க்க முடியாது. இதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கும் நம்ம சொல்யூஷனை எட்டி ஆக வேண்டி இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் சில சட்ட சிக்கல்கள் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அந்த கான்ட்ரிபியூஷனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை அதில் போட்டுருவாங்க. அவங்க மாதம் இனிமேல் ஜிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்கும். இப்போ அவங்ககிட்ட டிட்டாச் பண்ணி எடுக்கப்பட்ட கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன், அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கவர்மெண்ட் எதுலையாவது முதலீடு பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய தொகையிலிருந்து பென்ஷனை கொடுக்கலாம். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் 1/4/2003 பின்னாடி பணியில் சேர்ந்து சிபிஎஸ் திட்டத்தின் கீழ் பணிபுரிந்து இன்னத்த தேதி வரைக்கும் ரிட்டையர் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ அவங்களுக்கான தீர்வு என்ன? 1/4/2003 பின்னாடி அரசு பணியில் சேர்ந்து இன்னத்த தேதிக்கு முன்னாடி பணிக்காலத்திலேயே இறந்து போய் இந்த சிபிஎஸ் அமௌண்ட்டெல்லாம் வாங்கிட்டு போன அந்த பணியாளரின் குடும்பத்தினருக்கு என்ன தீர்வு? இதுக்கெல்லாம் தீர்வு எட்டப்படாமல் சர்வீஸில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு மட்டும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சரியாக இருக்காது. அதில் சில சட்ட சிக்கல்கள் வரும். என்ன சட்ட சிக்கல் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, 1/4/2003 பின்னாடி பணிகளை சேர்ந்து சிபிஎஸ் திட்டத்தின் கீழ் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கும் இந்த திட்டத்தை நீங்கள் அமல்படுத்தி ஆகணும். ஏன்னு சொன்னால் இந்த திட்டத்தை பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு 1/4/2003 அமல்படுத்தினாதான் இந்த ஈக்குவல் ஷேரை பிரிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணி
இன்ட்ரெஸ்ட் எடுத்து பென்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது பாசிபிலிட்டியாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ 1/4/2003 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொன்னால் அந்த ரிட்டையர் ஆன அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் அதை பொருத்தி பார்க்கணும். இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம வந்து ஃபைனல் செட்டில்மெண்ட்டை கொடுத்தாச்சு. சிபிஎஸ் அக்கௌண்ட்டில் இருந்த ஃபைனல் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை அவங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ அவங்ககிட்ட இருந்து ரெக்கவரி பண்ணுறதுல நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும். அவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ் நம்ம வந்து ரெக்கவரி எடுக்கணும், அதுக்கு வில்லிங்னஸ் அவங்கக்கிட்ட வாங்கணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணியிருப்பாங்க, திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்போ திருப்பி கட்டுனா அவங்க வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாகணும். ஒருவேளை நான் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கே வரல, எனக்கு கொடுத்த அமௌண்ட்டோட நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அவங்க வில்லிங்னஸ் கொடுக்கலான்னு சொன்னால் அவங்கள விட்டுடலாம். அப்போ ஒரு வில்லிங்னஸ் அவங்ககிட்டலாம் வாங்கிக்கிட்டு தான் இந்த சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வரதா இல்லையாங்கிறத முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி தான் அந்த இறந்து போன அரசு ஊழியர் குடும்பத்தினர்கிட்டிருந்தும் ஒரு வில்லிங்னஸ் வாங்கணும். சில பேர் வந்து திருப்பி கட்டிக்கிட்டு பென்ஷன் ஸ்கீமில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை கையில் வச்சுருந்தால் மட்டுமே அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சில பேர் வந்து அதை வேறு எதுலையாவது முதலீடு பண்ணி அந்த முதலீட்டிலிருந்து வரக்கூடிய வட்டியோ அல்லது வேறு ஏதாவது பெனிஃபிட்டோ பென்ஷன் அமௌண்ட்டோட கூடுதலாக வருதுன்னு சொன்னால் அவங்களும் வந்து இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. அதனால் இந்த 1/4/2003 பின்னாடி பணியில் சேர்ந்து தற்போது பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை 1/4/2003 முன்தேதியிட்டு அமல்படுத்துவதாக இருந்தால் அந்த ரிட்டையரான அந்த நபர்களிடமிருந்தும் வில்லிங்னஸ் வாங்கணும். பணிக்காலத்தில் இறந்து போன அந்த குடும்பத்தினரிடமிருந்தும் வில்லிங்னஸ் வாங்கினா தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒருவேளை அவங்களையெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு சர்வீஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் 1/4/2003 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான்னு சொன்னால் அந்த ரிட்டையர் ஆனவங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 1/4/2003 இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னையும் அதில் சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு டிமாண்டை அவங்க வைக்கலாம். அப்போ சட்ட சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அதையெல்லாம் வந்து நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் கவர்மெண்ட்டுக்கிட்ட அதுக்கான சொல்யூஷனை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அரசு ஊழியர் சங்கங்களுடைய பொறுப்பாகவும் நம்ம பார்க்கணும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒருவேளை இந்த காரணத்தை வச்சுக்கிட்டே வந்து இதை ப்ரொலாங் பண்ணி கொண்டு போகலாம். அப்போ இந்த இஷ்யூவில் சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவை எடுக்கணும்னு சொன்னால் அரசு ஊழியர் சங்கங்களும் இதில் வந்து தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து இந்த மாதிரியான இஷ்யூக்களுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷனை கொண்டு போகணும், என்ன மாதிரியான சொல்யூஷனை எடுக்கணும், என்ன மாதிரி ஒரு டெசிஷனை நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட்டுக்கு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தா கவர்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.